அன்னைக்கு கௌதம் அந்த ஷோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாடா. I was actually surprised. பூஜா ரொம்ப நேரமா கௌதம் பத்தியே பேசிட்டு இருக்க, வேற ஏதாவது பேசு. நந்தா, கௌதம் சீரியஸ்லி உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. அவன் தான் சோ பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணிருக்கான். சரி ஓகே, அப்படியே இக்னோர் பண்ணி விட வேண்டியது தானே. இல்லனா பக்கத்துல ஹார்ட்டினுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, அதை அழுத்த வேண்டியது தானே. அத என்ன அந்த கமெண்ட்ல போய் தேங்க் யூ 2 ரெட் ஹார்ட்டின் அப்படியே ப்ளஷ் ஆவற மாதிரி ஒரு ஸ்மைலி. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. 2 நாளா சாயந்தரம் உனக்கு எப்ப கால் பண்ணாலும் கால் வெயிட்டிங்லே போகுது. என்ன மேட்டர்? எனக்கு கால் வெயிட்டிங் வந்தாலே நான் யார் கூட கடலை போடுறேன்னு தான் அர்த்தம் இல்ல. எனக்கு இந்த குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இல்ல. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. மெச்சூரிட்டி இல்ல நந்தா. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. நந்தா, உனக்கு மெச்சூரிட்டி இல்ல நந்தா. நான் உன்னையா சந்தேகப்பட்டேன்? உன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தை தானே சந்தேகப்பட்டேன். அதுக்கு நம்ம சும்மா மெச்சூரிட்டி இல்லைன்னா ஆவுனா பாஷை சும்மா மெச்சூரிட்டி சொல்லிடுறது. ஏண்டா மத்த எல்லா விஷயத்துலயும் ஸ்மார்ட்டா யோசிக்கிறல்ல, அதனே என்ன பத்தி ஒரு விஷயம் வந்தா சட்டி மாதிரி பிஹேவ் பண்ற. எல்லாம் ஒரு அட்டென்ஷன் இல்லாம தான். அதாவது உன்னை பத்தி சுத்தி நடக்கிற பிரச்சனையில எனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தீனா எல்லாம் சரியாயிடும். ஓ, உனக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சியா? அட்டென்ஷன் டெஃபிஷியன்சியா? இது முன்னாடி சொல்லக்கூடாதா? இது ஒரு பிரச்சனையே இல்லடா. இனிமே நீ எப்ப எங்க என்ன கூப்பிட்டாலும் நான் உடனே டான்னு வந்து நிப்பேன். ஏன்னா நமக்கு நம்ம யாத்திரை இருக்குல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப் வச்சிருக்கோம்ல. அது மட்டும் இல்லாம 0 கமிஷன், ஃபாஸ்ட் பிக்கப், ஃபேர் பிரைஸ் அண்ட் சேஃப் டிராப். புரியுதா? வந்து வண்டியில வரேன்.